முன்னுரை. யோவான் எழுதின சுவிசேஷம் எங்கு எப்பொழுது எழுதப்பட்டது என்பதை குறித்து வேத பண்டிதர்கள் இன்னும் விரிவாக ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சுவிசேஷத்தை எழுதியவர் யோவான் என்பதில் மாற்று கருத்து எதுவும் இல்லை. இவர் இயேசு கிறிஸ்துவின் 12 அப்போஸ்தலர்களில் ஒருவர், யாக்கோபுடைய சகோதரர். இவர் இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமாக இருந்த சீஷன் என்று அழைக்கப்படுகிறார். 12 அப்போஸ்தலர்களின் வாழ்க்கை வரலாற்றை ஆராய்ந்து பார்க்கும்போது அவர்கள் எல்லோரையும் விட யோவானே அதிக வருஷங்கள் இந்த பூமியில் உயிரோடு வாழ்ந்தார் என்று வரலாறு கூறுகிறது. யூதாஸ் காரியத்து 4 கொண்டு செத்தான். மற்ற சீஷர்கள் எல்லோரும் இரத்த சாட்சியாக மரித்தார்கள். யோவானுக்கு மாத்திரமே இயற்கையான மரணம் உண்டாயிற்று. எபேசு பட்டணத்தில் யோவான் இந்த சுவிசேஷத்தை எழுதியிருக்க வேண்டும் என்று வேத பண்டிதர்களில் அநேகர் கூறுகிறார்கள். இந்த பட்டணத்தில் எபியோனியர் மூலமாக வேத புரட்டு அதிகரித்திருந்தது. இவர்கள் இயேசு கிறிஸ்துவை சாதாரண மனுஷன் மாத்திரமே என்று உபதேசம் பண்ணினார்கள். இயேசு கிறிஸ்துவின் தெய்வத்துவத்தை இவர்கள் அங்கீகரிக்கவில்லை. இவர்களுடைய வேத புரட்டுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையிலும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய மெய்யான சத்தியத்தை வெளிப்படுத்தும் வகையிலும் யோவான் இந்த சுவிசேஷத்தை எழுதியிருக்கிறார். 4 சுவிசேஷங்களிலும் இந்த சுவிசேஷமே கடைசியாக எழுதப்பட்டிருக்கிறது. தங்களுடைய சுவிசேஷத்தில் மற்ற சுவிசேஷகர்கள் எழுதாமல் விட்டுவிட்ட சத்தியங்களை யோவான் இந்த சுவிசேஷத்தில் எழுதியிருக்கிறார். இந்த சுவிசேஷத்தில் யோவான் வேதத்தின் ரகசியங்கள் பலவற்றை தெளிவுபடுத்தி இருக்கிறார். மற்ற சுவிசேஷங்களில் இந்த ரகசியங்கள் ஒரு வரலாறு போலவே எழுதப்பட்டிருக்கிறது. மற்ற சுவிசேஷங்கள் இயேசு கிறிஸ்துவின் சரீர பிரகாரமான காரியங்களை அதிகமாக எழுதியிருக்கிறார்கள். ஆனால் யோவானோ சுவிசேஷத்தின் ஆவிக்குரிய காரியங்களை விளக்கி கூறியிருக்கிறார். கிபி 70ஆம் ஆண்டில் இந்த சுவிசேஷம் எழுதப்பட்டது. எழுதப்பட்ட இடம் தெரியவில்லை. இந்த சுவிசேஷத்தின் ஆசிரியர் யோவான் ஆவார். இவர் சீசரில் இயேசுவுக்கு அன்பாயிருந்த ஒருவர். இவர் ஒரு அப்போஸ்தலர். இவர் யாக்கோபின் சகோதரர். யாக்கோபு, பேதுரு ஆகியோரோடு பல வேளைகளில் கூட இருந்தவர். பொறுமை இல்லாதவர். பஸ்காவை ஆயத்தம் பண்ணுகிறார். இயேசு கிறிஸ்து விசாரிக்கப்படும் போது அங்கு இருக்கிறார். இயேசுவின் கல்லறையில் இருக்கிறார். மற்ற வேளைகளில் இயேசுவோடு கூட இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார். மரியாளை கவனிக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். தேவாலயத்தில் பேதுருவோடு இருந்தார். சிறைச்சாலையில் இருந்தார். சமாரியாவுக்கு அனுப்பப்பட்டார். சபையின் தூணாக இருந்தார். யோவான் எழுதின சுவிசேஷம் 1 யோவான், 2 யோவான், 3 யோவான், வெளிப்படுத்தின விசேஷம் ஆகிய நூல்களின் ஆசிரியர். யோவான் தன்னுடைய 100வது வயதில் இயற்கையாக மரணமடைந்தார் என்று பாரம்பரிய வரலாறு கூறுகிறது. மைய கருத்து: இயேசு கிறிஸ்து தேவன், யெகோவாவின் மேசியா, குமாரன். இயேசு கிறிஸ்துவின் தேவத்துவம் இந்த சுவிசேஷத்தில் உறுதி பண்ணப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவின் தேவத்துவத்திற்கு சாட்சிகள்: பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். எழுதப்பட்ட வார்த்தை: இயேசு கிறிஸ்துவின் கிரியைகள், யோவான் ஸ்நானன், சீஷர்கள். யோவான் எழுதின சுவிசேஷத்திலும் மற்ற சுவிசேஷங்களிலும் காணப்படும் ஒற்றுமைகள்: யோவானுடைய வார்த்தை, கடைசி ராப்போஜனம், பெத்தானியாவில் அபிஷேகம், இயேசு கிறிஸ்துவின் பாடுகள், உயிர்த்தெழுதல், 5000 பேருக்கு போஜனம் கொடுத்தது, கடலின் மீது நடந்தது. இந்த 7 நிகழ்ச்சிகளை தவிர யோவான் சுவிசேஷத்தில் காணப்படும் எல்லா நிகழ்ச்சிகளும் இந்த சுவிசேஷத்தின் விசேஷித்த காரியங்களாகும். சுவிசேஷங்களில் இயேசு கிறிஸ்துவை பற்றிய வர்ணனை: மத்தேயு, இயேசு கிறிஸ்து ராஜா. மார்க்கு, இயேசு கிறிஸ்து ஊழியக்காரர். லூக்கா, இயேசு கிறிஸ்து மனுஷர். யோவான், இயேசு கிறிஸ்து தேவன்.